Happy morning to all. இன்னைக்கு நம்ம 6th standard term 3ல exercise 1.2 fractions பார்க்க போறோம். So first sum, Sankari purchased two 1/2 meter cloths to stitch a long skirt and one 3/4 meter cloth to stitch blouse. If the cost is rupees 120 per meter, then find the cost of cloth purchased by her. இந்த சம்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதே மாடலில் ஹோல் நம்பரில் பார்ப்போம். சும்மா என்கிட்ட ஒரு கர்ச்சீஃப் இருக்குது, அது 1 மீட்டர்னு வச்சுக்கலாம். நான் இன்னொரு கர்ச்சீஃப் வாங்குகிறேன், இன்னொரு 1 மீட்டரில் வாங்குகிறேன். கடைக்காரர் சொல்கிறாரு 1 மீட்டர் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் எத்தனை மீட்டர் கர்ச்சீஃப் வாங்கியிருக்கேன்? 1 மீட்டர் கர்ச்சீஃப் ஒன்று வாங்கியிருக்கேன், அதே மாதிரி இன்னொரு 1 மீட்டர் கர்ச்சீஃப் வேறு கலரில் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ டோட்டலாக 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். அப்போ கடைக்காரர் எவ்வளோ சொன்னார்? 1 மீட்டர் 10 ரூபான்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எத்தனை மீட்டர் வாங்கியிருக்கோமோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ காஸ்ட் வருதோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். அப்போ 2 மீட்டர் வாங்கியிருக்கேன், 1 மீட்டர் 10 ரூபானா 2 மீட்டர் 20 ரூபா. சேம் அதே ஃப்ராக்ஷன்ஸில் எப்படின்னு இந்த சம்மை பார்ப்போம். ஸோ கிளாத்ஸ் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 2 1/2 மீட்டர் கிளாத்ஸ் வாங்குறாங்க. 2 1/2 மீட்டர் கிளாத் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடுத்த கிளாத் 1 3/4 மீட்டரில் ப்ளவுஸ் வாங்குறதுக்கு வாங்குறாங்க. 1 3/4 மீட்டர். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஸோ ஆட் பண்ணோம்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும். 2 × 2 4, 4 + 1 5, 5/2 + 4 × 1 4, 4 + 3 7, 7/4. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் என்ன வரும்? 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 டேபிளில் போடலாம் காமனாக. 2 1 is 2, 2 2s are 4. ஸோ இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் 2 × 2 = எல்சிஎம் 4. அப்போ 4 தான் எல்சிஎம். அப்போ 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 4 வரும்? 2 டைம்ஸ். அப்போ இங்கே 2ல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 2ல் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5 × 2 10 ப்ளஸ் 4 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வரும். அப்போ இங்கே 1ல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 1ல் தான் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 7 × 1 7. ஸோ 17/4. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றோம்னா டிவைட் பண்ணலாம். 17 4, 4 டேபிளில் 17 எத்தனை டைம் வரும்? 4 டைம்ஸ். 4 4s are 16, ரிமைண்டர் 1. ஸோ எத்தனை மீட்டர் ஆன்சர்? 4 1/4 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம வந்து காஸ்ட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 மீட்டர் வந்து 120 ரூபா. அப்போ 4 1/4 மீட்டர் எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 1/4 × 120 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 120 மல்டிப்ளை பண்ணுறது பதிலாக இந்த 17/4 கூடயே 120ல் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது கூடயே 120ல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட போகிறேன். ஏன்னா நமக்கு மீட்டர் கேட்கல. ஸோ நம்ம இந்த மீட்டரை கண்டுபிடிக்கனாலும் நோ ப்ராப்ளம், காஸ்ட் அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 17/4 கூடயே 120 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 4 டேபிள் 4 3s are 12, 30, 510 rupees. So final answer 510 rupees. Second sum பார்க்கலாம். From his office, a person wants to reach his house on foot, which is at a distance of 5 3/4 kilometer. If he had walked 2 1/2 kilometer, how much distance still he has to walk to reach his house? இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் நடக்கிறாரு 5 கிலோமீட்டர். அவருக்கும் அவர் வீட்டுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துட்டார். வீட்டுக்கு போகிற வழி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துட்டார். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போனால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? கரெக்ட், 5லேருந்து 3 மைனஸ் பண்ணுவோம். ஸோ 2 கிலோமீட்டர் போனால் அவர் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ எத்தனை கிலோமீட்டர் வந்து இவர் வாக் பண்ணுறாருன்னா 5 3/4 கிலோமீட்டர் ஃபுட்டில் நடந்து போகிறாரு. இஃப் ஹி ஹேட் வாக் 2.5 கிலோமீட்டர், ஆல்ரெடி 2.5 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் வாக் பண்ணால் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றிடுவோம். 4 5s are 20, 20 + 3 23/4 minus 2 2s are 4, 4 + 1 5,
5/2. சேம் போன சம்க்கு எல்சிஎம் எடுத்த மாதிரி அதே மாதிரி 4, 2 வருது. அப்போ எல்சிஎம் 4 வரும். பண்ணி பார்த்துடலாம். 2 டேபிளில் பண்ணால் 2 2s are 4, 2 1 is 2. எல்சிஎம் வந்து 2 × 2 = 4. அப்போ 4ல் போடலாம். 4 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வரும். மேலேயும் அப்போ 1 டைம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். 23 × 1 23 மைனஸ் 2 டேபிளில் 4 எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 × 2 4. அதே மாதிரி மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 × 2 10. 23 மைனஸ் 10 13/4. 13/4 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றி எத்தனை கிலோமீட்டர்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ டிவிஷன் பண்ணும். 13 4 4 3s are 12. ரிமைண்டர் 1. ஸோ ஆன்சர் 3 1/4 கிலோமீட்டர் போனால் அவர் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, அதே வேகத்தில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். third sum. So third sum, which is smaller? The difference between 2 1/2 and 3 2/3 or the sum of 1 1/2 and 2 1/4. இதில் 2 1/2 ஸ்மாலரா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஸ்மாலரா இல்லை செகண்ட் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஸ்மாலரான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 2 1/2 3 2/3 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 1 1/2 2 1/4 கொடுத்துருக்காங்க. இதில் எது ஸ்மாலர்னு கேட்குறாங்க. இதுக்கு ரெண்டும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் ப்ளஸ் கண்டுபிடிச்சி இந்த ரெண்டு சீக்வன்ஸில் இந்த ரெண்டில் விச் இஸ் ஸ்மாலர் அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் ஸ்மாலர், இந்த ரெண்டு சீக்வன்ஸில் தான் எது ஸ்மாலர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 2 2s are 4 4 + 1 5 5/2 மைனஸ் அதே மாதிரி இதுக்கும் பண்ணுவோம். 3 3s are 9 9 + 2 11 11/3. ஸோ எல்சிஎம் எடுத்தால் ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிளில் இருக்குது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 2 6. அப்போ 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 × 3 6 5 × 3 15 மைனஸ் 3 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 6 வரும்? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். மேலேயும் அதே 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 11 2s are 22. அப்போ 22 மைனஸ் 15 7/6 மைனஸ் 7/6. அடுத்தது 1 1/2 + 2 1/4. 2 1 is 2 2 + 2 × 1 2 2 + 1 3 3/2. இது அப்படியே பண்ணால் 4 2s are 8 8 + 1 9 + 9/4. ஆல்ரெடி பல சம்லாம் பார்த்துருக்கோம். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் எல்சிஎம் 4 வரும். தென் இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 6 + 9 6 + 9 15/4. இப்போ -7/6 ஸ்மாலரா இல்லை 15/4 ஸ்மாலரா அப்படின்னு கேட்டால் which is smaller அப்படின்னு கேட்டால் -7/6 தான் ஸ்மாலர். -7/6 தான் ஸ்மாலர். அப்போ எது ஸ்மாலர்? இந்த சீக்வன்ஸ் தான் ஸ்மாலர் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு இந்த டேர்மில் இருந்தால் இது வந்துச்சு. அப்போ இந்த டேர்ம் தான் இது. -7/6 is smaller. அடுத்தது fourth sum. Mangai bought 6 3/4 kg of apples if Kalai bought 1 1/2 times as Mangai bought. கரெக்டாக நோட் பண்ணுவீங்க. 1 1/2 டைம்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. வழியே 1 1/2 kgன்னு தெரில. ஸோ 1 1/2 times as Mangai bought, then how many kilograms of apples did Kalai buy அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க. கலைன்னு ஒருத்தங்க, மங்கைன்னு ஒருத்தங்க. மங்கை வந்து 6 3/4 kg ஆப்பிள்ஸ் வாங்குறாங்க. அப்போ கலை வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னா டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. 1 1/2 டைம்ஸ், அதாவது மங்கை வாங்கினதில் 1 1/2 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ இதில் பாதி எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதில் அவங்க வாங்கினதில் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மங்கை பாட் 6 3/4 kg. கலை வந்து 1 1/2 டைம்ஸ் ஆஃப் மங்கை பாட். கலை மங்கை 1 1/2 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க. இதிலேருந்து 1 1/2 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணும். ஸோ 6 4s are 24 24 + 3 27/4 into 2 1 is 2 2 + 1 3 3/2. ஸோ 27 கேன்சல் பண்ண முடியாது. 81/4 2s are 8. 81 divide by 8. 8 10s are 80 வருமா? ஸோ ரிமைண்டர் 1. இப்போ ஆன்சர் 10 1/8 kg. ஓகே, 10 1/8 kg வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் பார்ப்போம். 5th சம் வந்து the length of the staircase is 5 1/2 meter.
ஒரு ஸ்டார்கோஸோட லென்த் 5 1/2 மீட்டர். இஃப் ஒன் ஸ்டெப் இஸ் செட் அட் 1/4 மீட்டர், ஒரு ஸ்டெப் 1/4 மீட்டரில் இருந்துச்சுன்னா தென் ஹவு many ஸ்டெப் வில் பி தேர் இன் ஸ்டார் கேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்டெப் வந்து 1/4 மீட்டர். இது வந்து லென்த் ஆஃப் அ ஸ்டார் கேஸ். ஒரு ஸ்டெப் 1/4 மீட்டர்னா அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், நத்திங் பட் டிவைட் பண்ணும். ஸோ 5 2s are 10, 10 + 1 11, 11/2. நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இல்லை, ஸோ அதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவைடாக இருந்தால் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ 4/1 வரும். அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4. ஸோ 11 × 2 22 ஸ்டெப்ஸ் மொத்தமாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்த சம்ஸ், அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.